வணக்கம் நண்பர்களே. நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான குழுக்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த குழுக்கள் வந்து ஒரு 12 குழுக்கள் இருக்குது. அந்த 12 குழுக்களை இப்போ ஷார்ட்கட்டோட பார்த்துருவோம். பஞ்சாயத்து புள்ளியியல் தொடர்பான குழு. ஸோ புள்ளியியல் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ராவ் அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஸோ புலி வந்து காட்டுக்குள்ளே அப்படியே ராவிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. புள்ளியியல் அப்படின்னு கேட்டால் விஆர் ராவ். பஞ்சாயத்து மற்றும் கூட்டுறவு நிறுவனத்தின் செயற்குழு. கூட்டுறவு அப்படின்றப்ப நம்ம கூட்டுறப்ப நமக்கு மிஸ் ஆன பொருள்லாம் கிடைக்கும் வீட்டில். ஸோ எஸ்டி மிஸ்ரா இது வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு நிறுவனத்தின் செயற்குழு. பஞ்சாயத்து ராஜ் நிர்வாகத்தின் மீதான ஆய்வுக்குழு அப்படின்றாங்க. இப்போ நிர்வாகம்னா ஒரு கடவுள் தான் நம்ம இந்த உலகத்தை நிர்வாகம் பண்ணுறான்னு நான் வச்சுக்கோங்க. ஈஸ்வரன் தான் நிர்வாகம் பண்ணுவார். ஸோ பஞ்சாயத்து ராஜ் நிர்வாகத்தின் மீதான ஆய்வுக்குழுனா ஈஸ்வரன். நியாய பஞ்சாயத்து. கோபால் வந்து எப்போவுமே நியாயமாக தான் இருப்பார். கோபால்ன்ற கேரக்டர் எல்லா படத்துலையுமே சொல்லுவாங்க. ஸோ நியாயமாக இருக்கிறது யாருன்னா கோபால். நியாய பஞ்சாயத்து மீதான ஆய்வுக்குழு கோபால். பஞ்சாயத்து ராஜ் இயக்கத்தில் கிராம சபை நிலைக்கான ஆய்வுக்குழு. கிராம சபைனாலே வந்து பார்த்தீங்கன்னா திவாகர்னு ஒரு பையன் வருவான்னு வச்சுக்கோங்க. திவாகர்ன்ற பையன் கிராம சபையில் கண்டிப்பாக இருப்பான் அப்படின்னு வச்சுக்கோங்க. கிராம சபைனா திவாகர். பஞ்சாயத்து அமைப்புகளின் கணக்கு மற்றும் தணிக்கை மீதான ஆய்வுக்குழு வந்து 2 பேர் இருப்பாங்க. கிருஷ்ணா கண்ணா அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ ராமகிருஷ்ணா கீழே கண்ணான்னு ஒருத்தரை பார்ப்போம். ஆர்கே கண்ணா இவரும் கணக்கு மற்றும் தணிக்கைக்கான ஆய்வுக்குழு. 2 பேருமே அது சம்மந்தப்பட்ட குழு தான். ஸோ 2 பேர் வந்து அடிச்சுங்க. கிருஷ்ணா கண்ணா ஒரே பேர் தான், பார்த்து வச்சுக்கோங்க. பஞ்சாயத்து ராஜ் மற்றும் நிதி ஆய்வுக்குழு தேர்தல் குழு. ஸோ இந்த குரூப் 4 கேட்ட கொஸ்டின் வந்து தேர்தல் குழு கேட்டிருந்தாங்க. கே சந்தானம். ஓகேவா. ஸோ நிதி மற்றும் தேர்தல் குழு கே சந்தானம் தலைமையில் தான் அமைச்சிருந்தாங்க. பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையம் குழு. ஸோ பயிற்சி மையம்னாலே நம்மளுக்கு வந்து எம்ஜிஆர் நான் வச்சுக்கோங்க. எம்ஜிஆர் வந்து பயிற்சி மையமே போகாமல் நடிப்பு கற்றுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. பயிற்சி மையம் வந்து எம்ஜி. அப்போ ஜி ராமச்சந்திரன். ஸோ எம்ஜிஆரோடது ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமூக மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான அமைக்கப்பட்ட 5 ஆண்டு திட்டக்குழு. 5 ஆண்டுக்கான செயற்குழு வந்து பார்த்தோம் அப்படின்னா ராமகிருஷ்ண ஐயா. ஏற்கனவே ராமகிருஷ்ண ஐயா நம்ம எங்கே பார்த்தோம் அப்படின்னா கணக்கு மற்றும் தணிக்கை மீதான குழுவில் பார்த்தோம். ஆனால் 5 ஆண்டு திட்டத்துக்கும் ராமகிருஷ்ண ஐயா அப்படின்ற வருவார். 5 ஆண்டுக்கான திட்டம் ராமகிருஷ்ண ஐயா அப்படின்னு வச்சுக்கோங்க. பஞ்சாயத்து ராஜ் மற்றும் சமூக மேம்பாட்டுக்கான குழு. சமூகத்தில் மேம்படணும்னா சௌபாக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ தயா சௌபி அப்படின்னு வச்சுக்கோங்க. தயா சௌபி. ஸோ இதுதான் பஞ்சாயத்து ராஜுக்கான 12 குழுக்கள். இந்த மாதிரி வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு ஜிஎஸ் பற்றிய டேட்டா அறிய நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.